ஏப்ரல் 9 எப்பயும் போல இல்லாம இன்னைக்கு கொஞ்ச நேரத்திலேயே காலேஜுக்கு கிளம்பியாச்சு. நான் நேரத்துல போனதுக்கு காரணம் இன்னைக்கு எங்களுக்கு என்எம் வைவால அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்பேன் இருந்தாங்க. அதனால நான் இங்க காலேஜ் ஸ்டேஷனரியில போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். எப்பயுமே கூட்டமா இருக்கும், சொல்லவா வேணும். இன்னைக்கு வேற 3 கிளாஸ்க்கு வைவா, ரொம்பவுமே கூட்டமா இருந்துச்சு. அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துட்டு கிளாஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு வந்து அட்டென்ட் சொல்லிட்டு நானும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் நிறைய தீம்ல பண்ணியிருந்தாங்க. நான் வந்து யாரும் பண்ணாத தீம்ல நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபி எடுத்திருந்தேன். நான் நினைச்ச மாதிரி மோஸ்ட்லி யாரும் ஃபோட்டோகிராஃபி எடுக்கல, நான் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணவங்களுக்கு ஏற்ற மாதிரி டஃபாலாம் எனக்கு கேட்கல. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வந்ததும் ஃபீட்பேக் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னாங்க. 2026ஓட ஃபீட்பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளானிக்கு எங்களுக்கு வந்து ஆனுவல் டே. எனக்கு இந்த காலேஜ்லேயே ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து ஆனுவல் டே மட்டும்தான். எல்லாமே நல்லா இருக்கும், ஆனுவல் டே எனக்கு இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே பெல்ல அடிச்சிச்சு, காலேஜ் முடிஞ்சிச்சு. நாங்கள் வெளியே போய் பார்த்தா ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. நாளானிக்கு நடக்கிறதுக்கு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள், வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும். கரெக்ட் தானே? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.